ரொம்பவே கசப்பா இருக்கும் பாவக்கா. ஆனா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வாழைக்காங்க. ஆமாங்க, வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போறோம். அதுக்காக 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இத ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் டேஸ்ட்டு கூடவே இருக்கும். ஏன்னா, மசாலாலாம் அதில இறங்கி இருக்கும். ஸோ, இது 10 நிமிஷம் ஒரு ஓரமா ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊத்தி லைட்டா கடுகு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கூடவே நான் ஜீரகமும், கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இது மட்டுமே போதும் இதுக்கு. வெங்காயம், தக்காளி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம ஊற வச்சிருக்க வாழைக்காய் எடுத்து இதில போட்டுக்கலாம். சால்ட் பத்தலன்னு நினச்சிங்க அப்படின்னா, லைட்டா இதில தூவி விட்டுக்கலாம். எனக்கு பத்தல அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ, இப்போ இது நல்லா வறுந்து வந்துடும். சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். ஸோ, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். வேகும் எல்லா பக்கமும். ஸோ, இது வெந்து வந்துருச்சு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வறுவல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.